Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு LIK படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை வந்து விக்னேஷ் சிவனை வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தை கதை பற்றி பார்த்தலாம். 2040 வந்து சென்னை வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லி காட்டப்படுது. அங்கே வந்து LIK அப்படின்ற கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 2 லவர்ஸ் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்துட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஒரு ரிங்கை வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த ரிங்கை மாட்டிட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது 24 மணி நேரமும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவங்களால பார்க்க முடியும். இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களால பார்க்க முடியும். இதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு வந்து பில்ட் ஆகிறதுக்காக, அதாவது இந்த பொண்ணு இல்லாத சமயம் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பையன் இல்லாத சமயம் அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு இவங்க 2 பேரும் சந்தேக ரீதியாக பார்த்துக்கிறாங்க. இதான் அந்த கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒருவேளை அவங்க லவ் வந்துட்டு பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா அவங்களால பெனால்ட்டி வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் காட்டப்படுது. ஸோ இப்படி வந்து அந்த படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களை வந்துட்டு பசுமையான ஒரு இடத்துல இருக்காரு. அங்கே வந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணி இந்த கேம்பிளிங் மாதிரியான ஆப் ப்ரமோஷன் பண்ணவங்க, தப்பு பண்ணவங்க, இவங்க எல்லாருமே அந்த இடத்த கூட்டிகிட்டு வந்து செல்ஃபோன் இல்லாமல் ஒரு 6 மாதம் வாழ வைக்கிறாங்க. அவங்க பண்ண தப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த டியூரேஷன் வந்து மாறப்படுது. இப்போ சீமான் அவருடைய பையனை வந்து பிரதீப் ரங்கநாதன் வராரு. அவர் பேர் வந்து வைப் வாசு. சீமான் அவர்களை வந்துட்டு அவர் பையனை எப்படி வளர்க்குறாருன்னா, செல்ஃபோனே வாங்கி கொடுக்காம செல்ஃபோன் எப்படி யூஸ் பண்ண கூட தெரியாமல் வந்து வளர்ந்துட்டு இருக்காரு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ChatGPT, ஜெமினி போன்ற ஆப்பில் வந்துட்டு ஒரு AI வாய்ஸ் வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அது மாதிரி LIK அந்த ஆப்புக்கு வந்து AI வாய்ஸ் தேடிட்டு இருக்காங்க. அந்த AI வாய்ஸாக வந்துட்டு அந்த ஆப்புக்கு வந்து AI வாய்ஸாக பிரதீப் ரங்கநாதன் பேசி அதுக்கு சம்பாதிச்சிட்டும் இருக்காரு. அதே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கீர்த்தி செட்டி வராங்க. அவங்க பேர் தீமா. மாளவிகா வந்து அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க கையில் ஃபோனை கொடுத்து இந்த ரீல்ஸ் போடு, ஷார்ட்ஸ் போடு, ஃபோட்டோ எடு, விளாக் பண்ணுன்னு அவங்கள வந்து செல்ஃபோன் அடிக்ட் ஆகி வளர்த்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க 21 வயசு அப்படி வளர்த்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் சீமான் அவர்கள் வந்து அவர் பையனை வந்துட்டு செல்ஃபோனே எல்லாம் வளர்த்துட்டு இருக்காரு. அதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி சொல்லப்படுது. இப்படி செல்ஃபோனை யூஸ் பண்ண வாசு, செல்ஃபோனை யூஸ் பண்ணி மட்டுமே வளர்ற தீமா, இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து லவ் பண்ணாங்கன்னா அது எப்படிக்கும் அப்படின்னு தான் படத்தை மீதி கதையே. இப்படி வாசுவும் தீமாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு லவ் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து லவ் பிரேக்கப் ஆகுது. அதுக்கு லவ் பிரேக்கப் ஆனதுக்கு மெயின் காரணமே இந்த LIK அந்த ஆப் தான். அதனால பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்துட்டு இந்த ஆப் மேலே மிகப்பெரிய கோவம் வருது. அதனால SJ சூர்யா கிட்ட ஒரு சேலஞ்சும் பண்ணுறாரு. அந்த சேலஞ்சில் இவர் ஜெயிச்சாரா தோத்தாரா அப்படின்றது செகண்ட் ஹாஃபோட மீதி கதை. விக்னேஷ் சிவனை பாராட்டி ஆகணும். ஏன்னா அவர் யோசிச்ச அந்த கதையே முழுசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அவர் உருவாக்குன அந்த உலகமே புதுசாக இருந்து 2040 வந்துட்டு சென்னை இப்படி தான் இருக்கும் சில காமிச்சதும், அவங்க யூஸ் பண்ண டிவைஸ், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு புதுமையான விஷயம் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து CG தான். அவங்க காட்டுற பில்டிங்கு, அவங்க ஆலோகிராம் பண்ண விதவங்க, ரோபோட்ஸ் எல்லாமே வந்து CG பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லைவாகவே எடுத்திருக்காங்க. அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் போய் லைவாக எடுத்திருக்காங்க. டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் காமிச்சிருக்காங்க. சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா பசுமை ஜெயில் ஒன்று வச்சிருப்பாரு. அதுவுமே எங்கேயும் லைவாக போய் எடுத்த மாதிரி தெரியுது. செட்டு போட்டு எடுத்த மாதிரி தெரியலை. பட் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா, அவங்க காட்டக்கூடிய எந்த ஒரு கேரக்டர் கூடயுமே நம்மளால ஒட்டவே முடியல. ஹீரோ சரி, ஹீரோயின் சரி, அவங்க அப்பாவும் சரி, SJ சூர்யா சரி, ஹீரோ கூட வரக்கூடிய ஃப்ரெண்டும் சரி, யாரு கூடயும் நம்மளால ஒட்டவே முடியல. அவங்க பாட்டு நடிச்சிட்டு இருக்காங்க, படம் ஓடிட்டு இருக்கு, நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோமே தவிர அந்த கேரக்டருக்குமே நம்மளுக்குமே எந்த ஒரு கனெக்ஷன் ஏற்படலை. இதை ஒரே கதையை கொண்டு போயிருந்தாங்கன்னா கூட நல்லா இருந்திருக்கும். அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்து லவ் பண்ணாலும் இல்லையா காமிச்சிருக்கலாம். பட் அப்படி கொண்டு போயிட்டு அதுக்கு அடுத்து ஒரு கம்பெனி உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த கம்பெனியால் தான் லவ் பிரிஞ்சது சொல்லி அந்த கம்பெனியை வந்து ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அந்த மாதிரி வந்து இந்த டபுள் கதையை கொண்டு போயிட்டாங்க. அதனால் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு புரியாமல் போயிடுச்சு. டைரக்டருமே எந்த கதையை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொண்டு போகலான்றது ஒரு கன்ஃபியூஸ் ஏற்பட்ட மாதிரி தெரியுது. அனிருத் மியூசிக்கும் சாங்ஸும் நல்லாவே இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இது வந்து ஃபியூச்சரிக்கான வேர்ல்டு அப்படி காட்டுறதுக்காக நிறைய லைட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே கலராக எரிஞ்சிட்டே இருக்குது. ஒரு சில காமெடி மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மீதி எந்த காமெடி ஒர்க் அவுட்டும் ஆகலை. லவ் ஒர்க் அவுட் ஆகலை, எமோஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போனது தான் மிகப்பெரிய மனுஷன் நான் பார்க்குறேன். மற்றபடி அந்த உலகத்தை காமிச்ச விதம், அந்த டிவைஸை காமிச்ச விதம், அந்த டெக்னாலஜியை காமிச்ச விதத்துக்காகவே இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம். இது வந்து ஒரு 18+ படம் தான் நான் சொல்லுவேன். பட் அந்த மாதிரி சீன்ஸ் கிடையாது. அவங்க யூஸ் பண்ண காஸ்டியூம்ஸ் வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டாக இருந்தது. அண்ட் அவங்க சில பேசுகிற டைலாக்குமே ஒரு சில விஷயங்கள் 18+ தான் இருந்தது. பிரதீப் ரங்கநாதனும் ஃபிலிமோகிராஃபிலே இது ஒரு பிலோ ஆவரேஜான படமாக நான் சொல்லுவேன். விக்னேஷ் சிவன் படங்கள்லேயே இது ஒரு அபோவ் ஆவரேஜ் படமாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கான கிரியேட்டிவிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான படம் தான். ஒரு 18+ அப்படின்றது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.